ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, என்னை வீட்டில் ஒருத்தன் உட்கார விட மாட்டாங்களாம். அவன் பார்க்குறீங்கன்னா குந்தி ஜாவு பாபா சோளம் திங்கணுமா மந்தத்துலேருந்து என்ன அந்த பாடம் உட்கார விட மாட்டேங்கிறான். வெறும் அந்த சோளம்லாம் முத்து போயிட்டு அந்த சோளத்தை வந்து கொடுத்துட்டு அவிச்சு கொடுன்னு அந்த பாடு மாட்டான். அதை எப்படி திங்க முடியும்? அதான் போய் வயலுக்கு போவோம். எங்கள் வயலில் உள்ளே போக முடியாதே வயலுக்கு. ஸோ எங்கள் அம்மா வீட்டு கொடையில் போய் சோளம் அதை இருந்தால் பிஞ்சு சோளம் இருந்தால் பார்த்து எடுத்துகிட்டு வரணும்னு போயிட்டுருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். எங்கள் பாருங்க, எங்கள் ஊர் ஃபுல்லாக வெறும் சோளம் தான். சோளமும் நடவு நட்டுருக்காங்க. ஃபுல்லாக சோளம் தான். இது வந்து எங்கள் சித்தப்பா கொல்லை. இது சித்தப்பா 2 சித்தப்பா கொள்ளாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் கொல்லை இருக்குது. எங்கள் ஊர் தான் எங்கள் ஊர் பாரு. எங்கிட்ட நடவு அதிகமாக இருக்குது, எங்கிட்ட சோளம் அதிகமாக இருக்குது. எங்கள் கொல்லையில் போகலாம். எங்கள் கொல்லையில் வந்து எங்கள் சோளம் வந்து கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா லேட்டாக நட்ட தானே கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும். போய் பறிக்கலாம். அதில் என்ன பிரச்சனைனா, அது உள்ளே போனோம்னா வச்சிங்கன்னா நரி இருக்கும். காடாக இருக்கா, நரி இருக்கும். நரி வந்து அடிச்சுவிடும். தனியெல்லாம் போக முடியாது. அதனால் என் மாமா சொல்லியிருக்கேன், வர வரையும் போகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வயலுக்கெல்லாம் அலோடே கிடையாது போகிறதுக்கு. சும்மா இப்படி மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான். பிஞ்சான் தான். இதான் எங்கள் கொள்ளை வரைய. இந்த கொள்ளை தான் எங்கள் அப்பா கொள்ளை. இதான் எங்கள் அப்பா கொள்ளை. புல்லு நிறையா இருக்குப்பா. ஆனால் ஒன்று கூட வெட்டலாம் இருக்கும். அப்படியே முத்து போயிட்டு இதை திங்கிற ஸ்டேஜில் இல்லை, அறுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் இதை அறுக்க முடியாது. நம்ம போய் வேறு கொல்லையில் போய் திருட்டு தான் வரணும். வேறு வழி இல்லை. அங்கே போய் பக்கத்து கொல்லையில் கொஞ்சம் பச்சை தெரியுது. அதுவும் பயமாக இருக்குல்லாம் வெள்ளிக்காரங்க அதெல்லாம் தெரியல. எங்கே இருக்குன்னா அந்த இடத்து பார்த்திங்கன்னா இந்த தூரமாக தெரியுதா சோளம். அந்த சோளத்துக்கும் அந்த இடத்து இருக்குது. அந்த சோள கொல்லைக்கும் அந்தந்த கொல்லை தான் எங்கள் கொல்லை. இந்த கொல்லையும் பக்கத்து கொல்லை தான் எங்கள் கொல்லை. அதனால் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த சோளம் வழியாக போனாலும் அந்த நரி கிடக்கு. நரி வந்து நிறையா பேரை கடிச்சிருக்கு. ரத்தம் வர மாதிரி கடிச்சு இது பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா கொல்லையிலே வந்து பிஞ்சு சோளம் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப பிஞ்சு கிடையாது, ஓரளவுக்கு பிஞ்சியாக இருக்குது. உடச்சிக்கலாம். இங்கே உள்ள சோளம்லாம் பாருங்களேன். இந்த வாட்டி நல்லா விளைச்சல்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா பிடிச்சி பெருசாக இருக்குது பாருங்க. இந்த பாட்டி ஓகே, விளைச்சல் நல்லா தான் இருக்குது. என் சோளம் தான் என்னன்னு தெரியல, போய் பார்க்கவே முடியல. பார்க்காம இருக்கு. ஐயோ பச்சையாக இருக்குது பாருங்க. என்ன என்றைக்குமே எனக்கு கொடுத்து வைக்காது. சோளத்தை நடுவேன், பூவெல்லாம் பூக்கும். அந்த நேரத்தில் ஊருக்கு போயிடுவேன். ஏதாச்சும் ஒன்று நடந்துடும் சோளம் சாப்பிட்ற நேரத்தில். இந்த வாட்டி பறிச்சாச்சு. தேவாரி இதெல்லாம் வந்தலன்னா அதுவும் வந்திருக்கேன். அது இல்லைண்ணா, நீ பாப்பா விட்டோன்னே தாது மாறி ஒரு நாள் நீ கச்சாச்சு கிளி பார்த்துக்குவோம். இந்த உடனே ரெண்டு பறிச்சாச்சு. பத்தாது, இன்னும் பறிக்கும். இது வந்து பக்கத்து கொல்லையில் பார்ப்போம். இது கொஞ்சம் பிஞ்சு மாதிரி தெரியும், அதனால பார்ப்போம்.
पुरं उडा नहीं जा उठे दे ஏன்னா சோளம் வந்து ஒவ்வொரு சோளம் தான் இருக்கும். எங்கள் அப்பா கொள்ளையில் ஒவ்வொரு சோளம் தான் இருக்குது. ஆனால் பக்கத்தோட அந்த சித்தப்பா கொள்ளையில் பாருங்கள் ரெண்டு இருக்குது. இருந்தாலும் ஒன்று பெருசும் ஒன்று சின்னதமாக ஒன்று வந்து சரியாக இது பண்ணாமல் இருக்கும். நான் இதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ரெண்டுமே சமமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ரெண்டு இருக்குது. அந்த பாருங்கள் ரெண்டு தெரியுது. நல்லா விளைச்சல் இந்த வாட்டி உள்ள லாபம் மாதிரி வேறு எதுலேயுமே லாபம் கிடைக்காது. சோளம் மட்டும்தான் விவசாயிகளுக்கு இதில் கொஞ்சம் காப்பாற்றும். மற்றபடி நெல்லை கூட அவ்வளோ இல்லை. நெல்லெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு தான் ஆகும். அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சோளம் வந்து காப்பாற்றிடும். சோளம் வந்து ஏதோ கொஞ்சம் லாபம் கொடுக்கும். இந்த மாதிரி சவுண்டு கேட்குது, டிராக்டர் சவுண்டு கேட்குது. அவங்க வந்து சோளம் எத்தனை பேர் இருக்காங்க. கொஞ்சம் பயமாக பேச மாட்டாரு, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. நேற்று அவங்க தான் எடுத்தாந்து கொடுத்தாங்க. ஏன்னா முத்துனதான் எடுத்தாந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரில் அவிச்சு திங்கிற மாதிரி அவங்க ஊரில் வந்து சுட்டு திம்பாங்க. அதனால் வந்து முத்துனா தான் எடுத்தாந்து கொடுத்தாங்க. அது எப்படி அவிச்சு திங்க முடியாது. அவன் அவிச்சு தான் கேட்குறான். எனக்கும் அவிச்சு திங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து துண்டில் வச்சுட்டு தெரியாமல் கட்டி எடுத்துகிட்டு போவோம். முன்னாடி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கி கூப்பிட்டு வேற சொல்லுது, தாத்தா சோள மறிக்க வந்தோன்னு. இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு திருட்டு வேலை கூட பண்ண முடியல. தேவை அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டு 1-2 படிச்சோம். இவ்வளோ படிச்சிருக்கேன்னா நல்லா சாப்பிடணும்ல. Mama, no. சிஸ்டர் கேட்டிங்க, நான் பேர்லாம் இல்லை, ஆனால் கமெண்ட் பண்ணி ஞாபகம் இருக்குது. அதை மட்டும் சொல்லிடுறேன். அதை எடுத்து பார்க்க நேரம் இல்லை. என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அம்மா அப்பா கூட தான் நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்களா சிஸ்டர், தனியாக சாப்பிடலான்னு? இல்லை, இங்கே கல்யாணம் பீகாரில் பொறுத்தவரைக்கும் கல்யாணம் ஆக தனியாக ஒதுக்கி விட்ருவாங்க. அப்படி எங்கள் 2 பேருக்குமே ஒதுக்கி விட்டாங்க. 2 பேருமே தனியாக இருக்கும். லாஸ்ட்டாக உள்ளவங்க மட்டும் சேர்ந்துருக்காங்க. मिल में नहीं बात है मुझे दिम गए नहीं खाली ली मुझे कोई नहीं खा jadi makan ये लम्मा का माँ गुल दे ले dimakan sana deh बाप रे काम करने दो अब lagi aja dimakan ya berbatu agar tuh nih कोटा खा गए हैं टाइम नहीं मतलब वो कोरियर तरह ना लेट हो जाए कहाँ नहीं देगा कहाँ खपन तो धरा मकाई இங்கே வந்து வறுத்து மசாலா போட்டு செஞ்சுங்களை தாண்டி வச்சுருக்காங்க தனியாக. அதுதானே வச்சுருக்காங்க. நம்ம மட்டும்தான் வந்து அவுச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் அவுச்சிருக்கோம். நான் வந்து இங்கே கற்றுக்கிட்ட போய் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். ரொம்ப பிடிச்சிருக்கான். எல்லாம் தெரியுது. நான் இங்கே வந்ததுலேருந்து அவுச்சு தான் நினைக்கிறேன். அவங்க சுத்தம் எனக்கு பிடிக்காது.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.